வணக்கம். இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யூடியூப் நடத்துகிற ஒரு சில பேர் வியூஸ் பிச்சைக்காரர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பிழப்பு ஓடணும் அப்படின்னு சொன்னால் மாபெரும் தலைவர்களை பற்றி கொச்சையாக பேசுறது. கொச்சையாக பேசினா நமக்கு வியூஸ் வந்துடும் நினச்சின்னு இந்த முக்தார் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜானகி அம்மையார், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றி கொச்சையாக பேசியிருக்காங்க. அவர்களுக்கு நம்ம பாணியில் உரிய பதிலீடு கொடுப்போம். இது வேல்ஸ் மீடியா தமிழின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். முக்தார், உனக்கு மைக் கட்சிச்சுன்னு சொன்னால் என்ன வேணால் பேசுவியா? அம்மா புரட்சித் தலைவர் அம்மாவை பற்றி பேசும்போது நைட்டு 12 மணின்னு சொல்லிட்டு பேசி அதை ஒரு கொச்சையாக உறவு ஏற்படுத்தி ரொம்ப ஒரு மலினமான ஒரு பேச்சாக இருக்கு உன்னோட பேச்சு. நீ பேசுகிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அந்த வக்கரம் எல்லாருக்கும் புரியும். அப்படி இருந்தும் நீ அந்த மாதிரி பேசுகிறேன்னு சொன்னால் உனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இறந்து போன ஒரு மாபெரும் தலைவரை பற்றி, ஒரு பெண் ஆளுமை பற்றி பேசும்போது நள்ளிரவு 12 மணி உறவு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு சொன்னால் இது உன்னுடைய வக்கிரத்தை, உன்னுடைய கேவலமான புத்தியை, உன்னுடைய சாக்கடை மூளையை தெளிவாக காட்டுது. இதுக்கு பேர் பத்திரிகை தர்மம் இல்லை முக்தார். நான் உன்னை ஒரு பத்திரிகையாளர் நினச்சிருந்தேன். ஆனால் நீ நான் பத்திரிகையாளன் இல்லை, திமுகவின் சொம்பு, திமுகவின் அடிவருடி, திமுகவின் தொங்கு சதை அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சு நிற்க ஒரு விஷயத்துலையும். இந்த மாதிரி தான் முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசி அந்த கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய, பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு அவங்க பல இடத்துல புகார் கொடுத்தாங்க, பல இடத்துல போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் இப்போ நீ புரட்சித் தலைவரையும் ஜானகி அம்மையாரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் சேர்ன்ற அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? உனக்கு அந்த தைரியத்தை கொடுப்பது யார்? திமுகன்ற தைரியம் தானே. ஏன் ஆட்சி மாறாத? இன்னும் 3 மாதம் தான். அடுத்தது ஆட்சி உட்கார்ந்த பிறகு நாங்கள் கொடுக்க போடும் ஒரு கம்ப்ளைண்ட் பேர்லையும் உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நீ தொடர்ந்து கழி தின்னப்போவது உறுதி. மறைந்த ஒரு பெண் தலைவரின், ஒரு பெண் ஆளுமையின் கண்ணியத்தை நீ சீரழிக்க பார்க்குற அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கோழைத்தனம். இது தைரியம் கிடையாது. நீ இந்த திமுகன்றதுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கின்னு நீ வாயில் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. அந்த ரமேஷ் கண்ணாவோட வீடியோவில் நீ உட்கார்ந்த பொசிஷனை பார்த்தாலே தெரியும். பயிர் சொந்தம் உட்கார்ந்த மாதிரி தான் உட்காந்துருந்தேன். இரவு 12 மணி உறவுன்னு பேசுகிறையே. மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியோட ஈழத்தமிழர்கள் விவகாரம் பற்றி பேசி ஒரு முடிவு காண அனுப்பியதே மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அம்மா அவர்களை அனுப்பியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர்கள் பேசிதான் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த நாட்டின் நலனுக்காக, ஈழத்தமிழ் நலனுக்காக. ஆனால் அது உன் சாக்கடை மூளைக்கு எப்படி தெரியுது? அவர்கள் தவறானவர்கள்ன்ற மாதிரி நீ கற்பிக்க முயற்சி பண்ணுற. அவர் கற்பிதம் நீ உருவாக்குற. இது உன்னுடைய சாக்கடை மூளையை வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய வக்கர புத்தியை வெளிப்படுத்துகிறது. உன்னோட அந்த வக்கரமான கேள்விக்கும் உன்னோட வக்கர புத்திக்கும் தமிழக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள். அது உனக்கு சம்மட்டடியாக இருக்கும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி VN ஜானகி அம்மையாரை பார்த்து லட்டு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ற. இது இந்த உருவிகளை பண்றது தான் ஒரு பத்திரிகையாளனுக்கு அழகா? இதுதான் உன்னோட மை இந்தியா 24/7 சேனலோட லட்சணமா? அடுத்தவங்க வீட்டு பெண்களை பற்றியும் மறைந்த தலைவர்களை பற்றி நீ கொச்சையா பேசுற, வக்கரமா பேசுறியே. ஏன் உன் அக்கா தங்கச்சி பற்றி பேசு, உன் அம்மாவை பற்றி பேசு, நாங்களாம் கேட்குறோம். அது தைரியம் இருக்கா உனக்கு? அடுத்த வீட்டு பெண்கள்லாம் அவ்வளோ உனக்கு இலக்கரமாய் போய்விட்டதா? ராஜீவ்காந்திக்கு அம்மா கடிதம் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நீ மீண்டும் மீண்டும் பேசுகிற அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த அஜெண்டாவை யார் கொடுத்தது? எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் இருந்த அந்த குரு சீட உறவை கொச்சைப்படுத்த உனக்கு எப்படி மனம் வந்தது? எம்ஜிஆரையும் அம்மாவையும் பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதை நீ பேசுறதை கேட்டுக்கிட்டு ஒரு ரமேஷ் கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பையை நடிகன்ற பேரில், இயக்குனர் பேரில் ஒரு பேப்பையை உட்காந்து கரண்டை போட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் மனுஷனாவன் கேட்டால் நான் ஜானகி அம்மாவோட நெருங்கிய உறவினர், எம்ஜிஆரோட சகலப்பாடி, புதுசாக உருட்டுறாரு. நீ மறைந்த ஜானகி அம்மையாருக்கும் புரட்சித் தலைவருக்கும் சொந்தக்காரனாக இருந்தால் ரமேஷ் கண்ணா உன தான் கேட்குறேன். நீ சொந்தக்காரனாக இருந்திருந்தா இந்த மாதிரி முக்தார் வக்கரமாக கேலி பேசும்போது, கிண்டல் பேசும்போது, ரொம்ப கொச்சையாக பேசும்போது பார்த்து சிரிச்சு நிற்பியா? இல்லை நீயும் கூட சேர்ந்தப்போ தான் பேசுறியா? இதுலேருந்தே உன் லட்சணம் தெரியலையா? உன் வீட்டு பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதன் மூலமே தெரியுது. அதாவது முக்தார் வீட்டு பெண்களும் ரமேஷ் கண்ணா வீட்டு பெண்களும் எப்படி இருப்பார்கள் என்பது அவர்கள் அந்த நீங்கள் பேசுனீங்க தெரியுமா, இந்த 2 பேருடைய பேச்சு, உங்கள் பேச்சிலிருந்தே உங்கள் வீட்டு பெண்களின் லட்சணம் தெரிஞ்சு போச்சு.
ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பேசுனது மூலிமா உங்கள் வீட்டு பெண்களின் லட்சணம் தோலிருந்து நிற்கிறது. நீ நடிகன் சொல்லுகிற, இயக்குனர்னு சொல்லுகிற, ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச தகுதி கூட உனக்கு இல்லையே. ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கண்ணியம் கூட இல்லாமல் அவன் ஏதோ படுக்கையறை பற்றி பேசுகிறான், அதை கேட்டு நீ சிரிக்கிற, நீயும் கூட சேர்ந்து பேசுகிற அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ, அதாவது திரைத்துறைக்கே இது வந்து கேவலம். திரைத்துறை வந்து உன்னை கண்டிக்கணும், இன்னும் ஏன் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு புரியல. அதே மாதிரி முக்தாரை வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கள் வந்து இவன் வந்து இதே மாதிரியே வளர்த்து விட்டுன்னு இருந்தா அவன் வியூஸ் கோசரமும், அதாவது இந்த பிச்சை சோறு கோசரமும் இன்னமும் வந்து மற்ற தலைவர்களையும் கேவலமாக பேசுவான். திமுக தவிர்த்து நான் சொல்றது, ஏன்னா அவன் திமுக ஆளவன். முக்தார் அகமது, நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா வந்து இருந்த காலத்தில் அம்மாவோட கண்ணை பார்த்து கூட யாரும் பேசுறதுக்கு பயந்தாங்க, பேசவும் முடியாது. அப்படி இருந்த ஒரு தலைவரை அவர் மறைந்த பிறகு நீ வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறான்னு சொன்னால் உன்னுடைய வந்து புத்தி வந்து எவ்வளோ வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு தெரியுது. அது மூலிமா ஒரு பெண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, மறைந்த தலைவர்களின் வாழ்க்கையை பற்றி, நாங்கள் இதை தெய்வங்களாக போற்றக்கூடிய தலைவர்களின் வாழ்க்கையை பற்றி நீ வந்து பேசிட்டு போக உன்னை வந்து கண்டிப்பாக சட்டப்படி தண்டித்தே ஆக வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நீ பேசிய போதே இந்த திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் உனக்கு வந்து இந்த மாதிரி நீ பேசியிருக்க மாட்டேன். ஆனால் திமுக சொல்லி நீ பேசுகிறாய் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியதற்கு பல இடங்களில் புகார் அளிக்கப்பட்டது, போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஆனால் உன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உன்னை பின்னால் இருந்து இயக்குவது திமுக என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டோட சிங்க பெண்மணி பற்றி நீ வந்து பேசிட்ட, அந்த தீ வந்து உன்னை சுட்டரிக்கும். தமிழக மக்கள் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டார்கள். கழக சொந்தங்களே, நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த முக்தாரை தண்டிக்க வேண்டும் என்றால் இப்போ இந்த நிலைமையில நம்ம வந்து சட்டப்படி நாங்கள் புகார் கொடுத்தால் கூட அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த வீடியோவை பற்றி ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த மை இந்தியா 24/7 சேனலை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஐடிவியின் உதவியை வந்து எடுத்துங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. அப்போதான் வந்து இந்த மாதிரியான வியூஸ் கோசரம் பிச்சை எடுக்கக்கூடிய திமுகவின் தொங்கு சதைகளாக இருந்து கொண்டு அதிமுகவின் மாபெரும் தலைவர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய நபர்களை வந்து நம்மால் தண்டிக்க முடியும். அதனால் இந்த ரிப்போர்ட் பண்ணுற வேலையை வந்து உடனடியாக ஆரம்பிங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து கைமேல் பணம் கொடுக்கும். அது தலைவர்களை திட்டினால்தான் அல்லது ஆபாசமாக பேசினால்தான் வியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த முக்தார் அகமது மாதிரியான பேப்பயர்கள் வந்து இன்னைக்கு வந்து பல யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுப்பார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் வந்து இன்னைக்கு என்னை போன்ற கோடிக்கணக்கானோரின் வந்து தெய்வங்களாக போற்றப்படுபவர்கள், எங்கள் இதயங்களில் குடியிருப்பவர்கள். அவர்கள் மீது நீ சேற்றை வாரி இறைக்க முயற்சி செய்கிறாய். அந்த சேறு உன்மேல் விழுந்துள்ளது. ஏன்னா நீ வந்து பன்றிக்கு சமமானவன்.